ஹே ஆல் குட் டே. ஸோ எப்படி ஒரு பிகினராக நம்ம லோட்டஸ் வந்து எம்ப்ராய்டர் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நானுமே ஒரு பிகினர் தான். ஸோ லெட்ஸ் டூ இட் டுகெதர். லோட்டஸ் நான் ஸ்கெட்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3 கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஒன் மோர் திங் டு ரிமெம்பர், எம்ப்ராய்டரி த்ரெட்டில் எப்போவுமே 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். இதில் நம்ம 3 ஸ்ட்ராண்ட்ஸாக பிரித்து எடுத்து அதை டபுளாக போட்டிருக்கோம் இந்த நீடலுக்குள்ளே. அண்ட் இந்த என்டையர் லோட்டஸை வந்து நம்ம 2 ஸ்டிச்சில் தான் பண்ண போகிறோம். ஒன்று பேர் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச், அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று பேர் ஸ்ப்ளிட் ஸ்டிச். ஸோ இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் எப்படின்னா சேம் ரன்னிங் ஸ்டிச் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் லாங்காக எடுத்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து ஷார்ட்டாக நம்ம போடுறோம். இந்த டெக்னிக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ஷேப் இருக்குது, அதை நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்லைனுக்கு இந்த இடத்துல நான் ஸ்ப்ளிட் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், த சேம் ரன்னிங் ஸ்டிச் தான். பட் ப்ரீவியஸ் ஸ்டிச்சில் இருந்து உள்ள வழியாக நான் எடுத்துகிட்டு வரேன், ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் 2வது ஸ்டிச் மேக் பண்ணும்போது. ஸோ திஸ் இஸ் த டெக்னிக் ஹியர். இந்த 2 ஸ்டிச் வச்சு தான் நம்ம முடிக்க போகிறோம். இப்போ அவுட்லைன் முடித்தாச்சு. கான்ட்ராஸ்ட்காக நான் ஒயிட் யூஸ் பண்ணுறேன். இதுவும் இந்த சேம் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணி கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறேன். நான் லாங்கராக ஒரு ஸ்டிச் அண்ட் தென் ஷார்ட்டராக ஒரு ஸ்டிச். I would highly recommend trying embroidery irrespective of the gender. ஸோ இது அவ்வளோ காமிங்காக இருக்குது. ஒரு வீக்கெண்டில், ஒரு போரிங் வீக்கெண்ட்லேயோ, இல்லை நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் டூம் ஸ்க்ரோலிங் நம்ம இது கூட ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஸ்கில் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி தரும் இல்லையா, அது இது தருது. அண்ட் இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ மறுபடி கான்ட்ராஸ்ட்காக த சேம் பிங்க்கை நான் திரும்ப லெஃப்ட் ஓவர் ஸ்பேஸ்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன் யூஸிங் த சேம் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இந்த இடத்துல நீங்கள் வேறு கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். a little bit brighter shade of pink கூட யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இந்த த்ரெட்ஸ் தான் இருக்குதுன்றதுனால இதை யூஸ் பண்ணியே நான் லோட்டஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ லோட்டஸ் நல்லா வந்துருச்சு. கீழே ஸ்டெம் ஸ்டிச் போடலாம். ஸ்டெம் ஸ்டிச்னால் ஸ்டெம் ஸ்டிச் இல்லை, ஸ்டெம்மை நம்ம ஸ்ப்ளிட் ஸ்டிச் யூஸ் பண்ணி போட போகிறோம். ப்ரீவியஸ் ஸ்டிச் உள்ள வழியாக எடுக்கிறேன் நான். அப்போது இப்படி தான் நம்ம ஸ்டெம்மை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டெம்மை கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் ஸ்டிச் யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நாட்டை எப்படி செக்யூர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நாட்டை செக்யூர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நியர்பை இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டிச் வழியாக நம்ம ஒரு லூப் மாதிரி எடுத்துக்கணும். எடுத்து நார்மலாக நம்ம நாட் போடுற மாதிரி போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு திரும்ப ஒரு நாட் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ I was not confident about this knot, அதனால நான் திரும்ப போடுறேன். போட்டுட்டு ஃபைனலாக ஒரு நார்மல் நாட் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ கட் பண்ணிக்கலாம் எக்ஸஸை. தட்ஸ் இட். ஈஸியாக லோட்டஸ் நம்ம எம்ப்ராய்டர் பண்ணிட்டோம். இஃப் யூ ரியலி லைக் மை கண்டென்ட், டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.